எக்ஸோடஸ் டிவி தொகுத்து வழங்கும் அருளுரை துளிகள். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்து மற்றவர்களும் தேவனுடைய வார்த்தையால் ஆசீர்வாதம் பெற உதவுங்கள். தேவனுடைய பரிசுத்த நாமம் மயப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை வேளையிலே அருளுரை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். இன்றைக்கும் கூட வேதத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. பிரியமானவர்களே, கர்த்தர் என்றைக்கும் தம்மை நம்புகிற, தம்மை நேசிக்கிற, தம்மிலே வாழுகிற, தமக்காக இந்த உலகத்தில் எதையும் செய்கிற ஒவ்வொருவரையும் உயர்த்துகிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அதிலே எவ்விதமான பாகுபாடும் பார்ப்பதில்லை. ஆனால் சில காரியங்களை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், யாரை உயர்த்துவார் என்பதிலே நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. அவர் யாரை உயர்த்துகிறார்? வேதம் சொல்லுகிறது, சங்கீத புஸ்தகங்களிலே 113ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 113:7. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். பிரியமானவர்களே, எளியவனை கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எளிமை என்று சொல்லும் பொழுது காசு பணம் இல்லாமல் ஏழையாக இருக்கிறார்களே, அவர்கள் அந்த எளிமையானவர்களை சொல்லவில்லை. ஆனால் இந்த எளிமையை குறித்து மத்திய புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம், ஆவியிலே எளிமையுள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ஆவியிலே எளிமையாய் இருந்து கர்த்தர் சொன்னவைகளை செய்யக்கூடியவர்களாக இருந்து கர்த்தருக்கு பயந்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறவர்களைத்தான் எளிமையுள்ளவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் நிச்சயமாக உயர்த்துவதிலே அவர் யாராய் இருக்கிறார் என்று சொன்னால் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தரை நேசிப்பது பெரிய விஷயம் அல்ல, கர்த்தர் சொன்னவைகளை செய்து வாழ வேண்டியது மிகப்பெரிய விஷயமாக காணப்படுகிறது. அந்த விஷயத்திலே கர்த்தருக்காக மிகுந்த எளிமையுள்ளவர்களாக, அப்படிப்பட்ட விசுவாசத்தை வாழக்கூடியவர்களை கர்த்தர் நிச்சயமாக உயர்த்துவார் என்பதிலே சந்தேகம் கிடையாது. ஏனென்று சொன்னால், கர்த்தர் அவர்கள் செய்யக்கூடிய அநேக நன்மைகளின் மூலமாக அவர்கள் செய்யக்கூடியதான ஒவ்வொரு காரியங்களையும் கவனிக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படி கவனிக்கிற கர்த்தர் நிச்சயமாக அவர்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார் என்பதிலே சந்தேகம் இல்லை. இரண்டாவது நான் பார்க்கும் பொழுது அதே சங்கீதத்திலே 147ஆம் சங்கீதத்திற்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 147 6வது வசனம். கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். பிரியமானவர்களே, இங்கே சொல்லும் பொழுது சாந்த குணமுள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால், கர்த்தர் இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்த நாட்களிலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தக்கூடியவராக, சாந்த குணத்தோடு வாழக்கூடியவராக காணப்பட்டார். அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளையும் கூட அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் இப்படி தேவனுக்காக வைராக்கியமாய் சாந்த குணத்தோடு வாழுகிற ஒவ்வொருவரையும் தேவன் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால், அவர்கள் வேதத்துக்கு கீழ்ப்படுகிறார்கள், தேவனுக்கு கீழ்ப்படுகிறார்கள், தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறார்கள். உண்மையாகவே அவர்கள் வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அந்த வசனத்தின்படியே வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆகையினாலே அந்த சாந்த குணம் உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள்? உயர்த்தப்படுகிறார்கள். அவர்கள் உயர்த்தப்படும் பொழுது தேவனுடைய நாமம் அதன் மூலமாக மகிமைப்படுகிறது. பிரியமானவர்களே, வேதத்தில் அநேக ஜனங்கள் உயர்த்தப்பட்டதை குறித்து நாம் பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கு இப்படிப்பட்ட சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார் என்கிறதிலே நாம் நிச்சயமாக அறிந்து நம்முடைய விசுவாச பாதையானது அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை என்ன செய்யக்கூடாது? நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்பணிந்து உண்மையாய் நாமும் அப்படி சாந்த குணத்தை நாம் அலங்கரிக்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மை உயர்த்துவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. அது மாத்திரமல்ல, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நான் பார்க்கும் பொழுது மத்தேயு 23ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியத்தை கூட நாம் வாசிக்கலாம். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். பிரியமானவர்களே, இங்கேயும் கூட வேதத்தில் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னால், தன்னை தாழ்த்துகிறவனை தேவன் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். எத்தனையோ இடங்களுக்கு நாம் போகிறோம் வருகிறோம். ஆனால் போகிற இடத்திலெல்லாம்
தேவ சமூகத்திலே, தேவ ஜனங்களுக்கு மத்தியிலே நம்மை எப்பொழுதாவது தாழ்த்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவ சமூகத்திலே வரும்பொழுது நம்மை முழுதுமாக நம்மை தாழ்த்த வேண்டும், கர்த்தரை உயர்த்தி பார்க்க வேண்டும், கர்த்தரை உயர்த்தி பேச வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்மை குறித்து தான் என்ன செய்கிறோம்? அதிகமாக உயர்த்தி பேசுகிறோம், உயர்த்தி காண்பிக்கிறோம், உயர்த்தக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். ஆகையினாலே அப்படிப்பட்டவர்களை தேவன் ஒருபோதும் உயர்த்துவதில்லை. ஆனால் தன்னை தாழ்த்துகிறவனை நிச்சயமாக தேவன் உயர்த்துவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. இப்படிப்பட்ட வேத வசனங்களை வாசித்து விசுவாசித்து நம்மை நாம் தாழ்த்தி தேவனுடைய உயர்வை பெற்றுக்கொள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. ஆமென்.